நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைடுல பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு பொதுப்பணித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பற்றியில பார்க்க போறோம். சோ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 10th முடிச்சவங்க இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 12th இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். ஐடி முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். 4 வகையான போஸ்டிங்ஸ், அதாவது பணிகள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 15/12/2025 வரைன்னு சொல்லிருக்காங்க. இதோடைய முழு அப்டேட் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். பொதுப்பணித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன், அதாவது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இப்ப நம்ம திரையில பார்க்க போறோம். சோ அதை இப்ப ஹைலைட் பண்ணிருக்கோம். சோ என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இது எங்க வந்திருக்குதுன்னா குரூப் சி நான் கெஜெட்டல் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்ல தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் போஸ்டிங் பாத்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனுக்கு லெவல் 2க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 19,900 முதல் 63,200 வரை, லெவல் அப் டு 7 வரைக்கும் போகும். சோ 3 காலி பணியிடங்கள், யூஆர் கேட்டகரிக்கு 1 காலி பணியிடங்கள், ஓபிசி கேட்டகரிக்கு 1 காலி பணியிடங்கள், எஸ்சி கேட்டகரிக்கு 1 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாட் மோர் தென் 25 இயர்ஸ், அதாவது அப் டு 25 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. சோ ஏஜ் ரிலாக்சேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 5 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடிஐ பாத்தீங்கன்னா மெக்கானிக், டீசல், ஃபிட்டர், டர்னர், வெல்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்டல், கார்பெண்டர்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் எடுத்து படிச்சிருக்கலாம். சோ 12th முடிச்சிருக்கா, இல்லைன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியரிங் ரிலேட்டட், ஆட்டோமொபைல் ரிலேட்டட் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். சோ அந்த எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ் ஏதோ ரிலேட்டட் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது 2வது போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சீமேன் லெவல் 1க்கு கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் லெவல் 1னால 18,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப் டு லெவல் 7 வரைக்கும்னா 56,900 சம்பளம். ஒட்டுமொத்தமா 11 காலிப்படைகள் சீமேனுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல யூஆருக்கு 4, எக்கனாமிக் பர்சனுக்கு 1, ஓபிசிக்கு 1, எஸ்சி கேட்டகரிக்கு 3, எஸ்டி கேட்டகரிக்கு 2. 18 முதல் 25 வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அப் டு 35 வயசுக்குள்ள இருக்கணும் சொல்லியிருக்காங்க. சோ 10th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா 3வது பணி கிரீசர் லெவல் 1க்கு கொடுத்திருக்காங்க. 4 காலி பணியிடங்கள். சோ லெவல் 1னால 18,000 சம்பளம். அப் டு லெவல் 7 வரைக்கும் போகும். 56,900 சம்பளம் ஆக முடியும். யூஆர் கேட்டகரிக்கு 1, எக்கனாமிக் பர்சனுக்கு 1, எஸ்சி கேட்டகரிக்கு 1, எஸ்டி கேட்டகரிக்கு 1. 18 முதல் 25 வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். சோ ஏஜ் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா அப் டு 35 வருஷம் சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் போஸ்டிங் பாத்தீங்கன்னா சீனியர் ஸ்டோர் கீப்பருக்கு லெவல் 5க்கு கொடுத்திருக்காங்க. லெவல் 5னால ஸ்டார்டிங் சம்பளம் 29,200, அப் டு லெவல் 7 வரைக்கும் போக முடியும். அதாவது லெவல் 7னா 92,300 வரை போக முடியும். 1 காலிப்பணிகள். சோ 30 வயசுக்குள்ள இருக்கணும். ஏஜ் எலெக்ஷன் 5 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. 10th முடிச்சிருந்தாலே போதும் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இல்ல அப்படின்னா 12th முடிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் ஸ்டோர் கீப்பர் ரிலேட்டட் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டைப் ரைட்டிங் கண்டிப்பா இருக்கணும். ஹையர் அண்ட் லோயர் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும். சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அது கொடுத்திருக்காங்க. சீமேனுக்கும் தனியா கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து கிரீசர் போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா தனியா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பருக்கு பாத்தீங்கன்னா தனியா ஒர்க்கிங் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஏஜ் ரிலாக்சேஷன் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடம். சோ ஓபிசிக்கு 3 வருடம். சென்ட்ரல் சிவிலியன் எம்ப்ளாய்க்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் பியாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி எடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன். அதுல பாத்தீங்கன்னா பிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், பிஇடி, அதுல ஸ்விம்மிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ பிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக
டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் இந்த 2 அடிப்படையில தான் வந்து எடுக்கப்படுறது வந்து சொல்லிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 15/12/2025 வரை வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ கடைசி தேதி வந்து 15/12/2025 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓபி சர்டிபிகேட், எக்கனாமிக் வீக் பர்சன் சர்டிபிகேட், சோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்க்கு முற்றிலும் வந்து எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது. சோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க உடனே அப்ளை பண்ணலாம். மறுபடியும் சொல்றோம், 10th 12th டிகிரி, இன்ஜினியரிங், டிப்ளமோ இந்த மாதிரி இல்ல ஐடிஐ இந்த மாதிரி லெட்டர்ல எது முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். சோ விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுப்ப வேண்டிய முறை இது அடிஷனல் கமிஷனர் கஸ்டம்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆபீஸ், தி கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் பிரிவென்டிவ், 5th floor, கேத்தலிக் சென்டர், பிராட்வே, கொச்சின் 682-031. இமெயில் ஐடி முதற்கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. சோ க்ளோசிங் டேட் வந்து 15/12/2025 வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ இதுதான் வந்து 15/12/2025க்குள் நீங்க வந்து டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்பணும். சோ 3 மாதத்திற்குள் இருக்கக்கூடிய போட்டோ ஒட்டிக்கோங்க. சோ ரோல் நம்பர், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இருக்கும். சோ எந்த போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்க, சோ உங்களுடைய நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. சோ அதுக்கப்புறம் மதர் நேம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ். சோ இதுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக்ல ஹைலைட் ஆனது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், சோ அது எல்லாமே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் அப்ளிகேஷன் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் ஜெண்டர் மேலா ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டரா, சோ இதுக்கு முன்னாடி எங்க வேலை பாத்தீங்கன்னா அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சோ ஸ்டேட், சிட்டி, பிரான்ச், பின்கோட் நம்பர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ முடிச்சது, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ், சோ எந்த கம்பெனி வேலை பார்த்தீங்க, என்ன போஸ்டிங்ல இருந்தீங்க, எந்த இயர்ல இருந்து எந்த இயர், அதுக்கப்புறம் நீங்க எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, ஜென்ரா, சோ அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனா இல்லையா, சோ மைனாரிட்டி நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னா என்ன இது, அது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு, சோ எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட்டு, சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு 15/12/2025க்குள்ள வந்து அனுப்பணும். சோ இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க போறது என்னென்ன டாக்குமெண்ட்ல ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, 1 10th சர்டிபிகேட், அதாவது மார்க் ஷீட், அதுக்கப்புறம் டிசி அதை வந்து கொடுத்திருக்காங்க, எக்ஸ்பென்ஸ் இருந்தா அதோட சர்டிபிகேட், ஏஜ் ப்ரூஃப், பர்த் சர்டிபிகேட், ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பெர்மனன்ட் அட்ரஸுக்கான ப்ரூஃப், கேஸ்ட் சர்டிபிகேட், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, சோ எக்கனாமிக் வீக் பர்சன் இருந்துச்சுங்க அப்படின்னா சோ அப்ளிகபிள் இருந்தா அதை கொடுத்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தா அப்ளிகபிள் இருந்தா அதை கொடுத்துக்கோங்க. சோ ப்ரூஃப் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தீங்க அப்படின்னா, சிவிலியன் எம்ப்ளாயி இருந்தா அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி மெரிடைம் போர்ட்ல வந்து சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அதோட மென்ஷன் பண்ணிக்கோங்க. எனி அதர் ரிலவென்ட் டாக்குமெண்ட்ஸ் இல்ல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் முடிச்சா அதோட சர்டிபிகேட், இது எல்லாமே கரெக்டா வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு 15/12/2025க்குள் உங்களோட அப்ளிகேஷன் அனுப்பணும். சோ இதோடைய நோட்டிபிகேஷன் லிங்க், அப்ளை பண்றதுக்கான லிங்க், அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க், இந்த பிடிஎஃப் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் வந்து கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பஞ்ச் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இனிமே நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை நாங்க அதுல அப்லோட் பண்ணிடுவோம், நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அது மட்டும் இல்லாமல் நீங்க டெய்லி நம்ம போடுற வீடியோ நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், அதே மாதிரி டெலிகிராமா இருக்கட்டும், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலயும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற டெய்லி அப்டேட் நீங்க உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். So thank you friends, thank you so much, all the best for your career.